ஆரோக்கியத்தில் பாதாம் பருப்புக்கு சமமான வேர்க்கடலை வச்சு ரொம்ப டேஸ்டியாக வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த வேர்க்கடலை சுண்டல் செய்கிறதுக்காக நான் ஒரு கப் பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். கடலை தண்ணியில் ஒரு தடவை நல்லா களைஞ்சிட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊற வச்சுக்குங்க. இப்போ ஊற வச்ச கடலை குக்கரில் போட்டுக்குங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. இப்போ கடலை தண்ணி ரெண்டுக்குமே சேர்த்து கல்லுப்பு போட்டுக்குங்க. குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்குங்க. நீங்கள் ஊற வைக்காமல் உடனே சுண்டல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 10 விசில் வர வரைக்கும் கூட வேக வச்சுக்கலாங்க. வேர்க்கடலை நீங்கள் கையில் அழுத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசிஞ்சு வரணுங்க. இப்போ ஒரு வடிகட்டி மூலமாக கடலை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. வேக வச்ச வேர்க்கடலை அப்படியேவும் சாப்பிடலாம். நம்ம கூடுதல் சுவைக்காக இப்போ ஒரு மசாலா பொடியை தயார் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் 2 டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்குங்க. முதல்ல மல்லியை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இந்த மல்லி கடலைப்பருப்பு ரெண்டையுமே நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 மிளகாய்த்தூள் சேர்த்து 2 கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொரன்னு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. நீங்கள் அடிக்கடி சுண்டல் செய்ய போகிறீங்கன்னா இந்த மல்லி கடலைப்பருப்பு மிளகாத்தில் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா தேவைக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கடலையை தாளித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 மிளகாத்தில் கிள்ளி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தாராளமாகவே பெருங்காயத்தூள் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருங்க. இப்போ வடிகட்டி வச்சுருக்க அந்த வேர்க்கடலையும் சேர்த்து இது கூட வறுத்து வச்சுருக்க அந்த பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக 1/4 கப் துருவின தேங்காய் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, அருமையான டேஸ்ட்டில் வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்க அந்த வேர்க்கடலை வச்சு நீங்களும் இதே மெத்தடில் வேர்க்கடலை சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.